புரியுதுமா. என் பொண்ணு பேர் அனுசியா மயில் சார். இந்த மாதம் தான் அவளுக்கு பேறுகால டேட்டு. என் பொண்ணை வந்து வயிறு வலிக்கு அப்பப்போ வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் நான் எப்படியாவது சரி வெளியே கொண்டு போன்னு பார்க்கும்போது வீட்டை சூழ்ந்துட்டு வெள்ளம் இடுப்பளவு தண்ணியில் என் பொண்ணை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். வெளியே கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வந்து ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தார். அதனால் ஏற்றி சிறுவைகுண்டம் கொண்டு வரும்போது சிறுவைகுண்டத்துலேயும் வெள்ளம் சூழ்ந்துட்டு ஜிஹெச்சுக்கு போக முடியலை. எங்கள் அண்ணன் மகன் வந்து கோட்ரஸ்லேருந்து அவள் எங்கே வான்னு சொன்னான். அங்கே போனேன். அங்கேயும் 2 ஃப்ளோர் தண்ணி வந்துட்டு. தண்ணி வந்து 3வது மாடி மொட்டை மாடியில் மழைக்கில் தான் நனைஞ்சிக்கிட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு அங்கிட்டு போய்கிட்டே இருந்தோம். 3 நாளாக தண்ணியும் இல்லை, கரண்ட்டும் இல்லை. கரண்ட் இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு, பையனுக்கு அந்த இது பால் எதுவுமே கிடையாது. 3 நாளாக மொட்டை மாடியில் அங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். எப்படியாவது உயிர் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். காலையில் ஹெலிகாப்டர் வந்துச்சு. அதில் இப்படி அட்டையில் எழுதி ஹெல்ப் தேவை அப்படின்னு எழுதியிருந்தோம். இந்த ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிச்சு. அங்கங்கே சுற்றி கடைசியில் வந்துட்டாங்க. வந்து இறங்குனாங்க. இறங்கி என் பொண்ணை முதல்ல காப்பாற்றினாங்க. 2வது என் மருமகனை